நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இந்த வீடியோ மூலம் நாம் அறிந்து கொள்ளப் போவது என்னவென்றால், ஒரு சில ஜாதகங்களில் நாகதோஷம் இருக்கிறது என்று புலப்படும். அதாவது ஒருவேளை இந்த ஜாதகர்களுக்கு தாய் தந்தையார் சொல்லியோ அல்லது உறவினர்கள் சொல்லியோ அல்லது ஜோதிடரிடம் சென்று அந்த ஜோதிடர் குறிப்பிட்டது போல நாகதோஷம் இருக்கிறது என்றால், இந்த ஜோதிடர் உங்களுக்கு எந்த கோவில் பரிந்துரைக்கிறாரோ அந்த கோவில் சென்று நீங்கள் நாகதோஷத்தை குறைத்து உங்களுடைய நல்ல வாழ்வை மேற்கொள்ள அந்த மாதிரியான நல்ல நல்ல வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்றி வருகிறோம். ஒரு சிலர், நிறைய நபர்களும் சரி, ஒரு சில நபர்களும் சரி, இத்தகையான வாழ்க்கை பின்பற்றுகிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறது, ஆனால் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று தெரியவில்லை எனில், இப்பொழுது குறிப்பிடப்படும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலும் உங்களுடைய நாகதோஷம் நீங்கும். அப்படி பார்க்க போனால், நாகதோஷத்திற்கான பரிகார ஸ்தலங்கள் என்று குறிப்பிடும் இடத்திற்கு நீங்கள் சென்று வந்தால் உங்களுக்கான நாகதோஷம் விலகுவது நிச்சயம். மேலும் நீங்கள் அதாவது நல்லபடியாக ஜோதிடத்தை பார்த்து தான், அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நாகதோஷ பரிகாரம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள ஜோதிடரை அணுகி அவர் பரிந்துரைப்படி நீங்கள் நாகதோஷத்திற்கான பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் நலம் பெறலாம். அப்படி உங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறது, ஆனால் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தெரியாதவர்கள் இப்பொழுது நான் குறிப்பிட இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். நிச்சயம் உங்களுடைய நாகதோஷம் குறைந்து உங்களுக்கு உங்கள் வாழ்வில் நன்மை அடைவதை நீங்கள் அறிவீர்கள். அதன்படி பார்க்க போனால், முதலில் அருள்மிகு ஸ்ரீ நாகநாதர் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டைக்கு மேற்புறம் உள்ளது. இங்கு நீங்கள் சென்று வந்தால் நாகதோஷம் தீருவது உறுதி. அதேபோல் இரண்டாவது, அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரர் திருக்கோவில் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் ராகுகால பூஜையில் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது உங்களுடைய நாகதோஷம் நீங்குவது உறுதி. அதுபோலவே அருள்மிகு நாகநாதர் கோவில் பேரையூர் புதுக்கோட்டை மாவட்டம். இங்கு நாகர் சிலைகளை அடித்து பூஜை செய்ய வேண்டும். ஆயிரக்கணக்கான நாகர்கள் பரிகாரமாக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு சென்று வந்தாலும் உங்களுடைய நாகதோஷம் நீங்குவதை நீங்கள் நன்றாக உணரலாம். அடுத்து அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மதுரை. மேலும் இங்கு எழுந்தருளிருக்கும் பதஞ்சலி மகரிஷியை வழிபட உங்களுடைய நாகதோஷம் நீங்கும். எனவே இன்னும் நிறைய கோவில்கள் உள்ளன, அதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் குறிப்பிட்டபடி நீங்கள் நாகதோஷத்திற்கான பரிகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.